ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ரவிமோகன் சார் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்ன உங்களுக்கு வந்து தெரியும். பட் ஆனால் அது அவரோடதா இல்லையா? அதுதான் சார் முதல் கேள்வியா? அது நிச்சயமாக வந்து அவரோடது தான். அவரும் வந்து கெனிஷா அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேருமே பங்குதாரர்கள் தான். அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதாவது ரவி மோகன் ஸ்டுடியோஸ், நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ்னு அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஸோ அவரோடதா இல்லையா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ளே நம்ம போகிறது நியாயமாக இருக்காது, சரியாகவும் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஆர்த்தி அவங்களால நான் ஏமாற்றப்பட்டேன். அதாவது வந்து என்னுடைய காசு பணம் இது வரைக்கும் சினிமாவில் சம்பாதிச்ச 22 வருஷம் வருமானம் எல்லாத்தையும் அவங்க பிடுங்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பேங்க்கில் கூட பணம் இல்லை. நான் வந்து இப்போ எப்படி சொல்லு, வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கேன், அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஜெயம் ரவி தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 2 படங்கள் ஒரே நேரத்தில் தயாரிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. பூஜைக்கே பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வகையில் 4 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. 4 கோடி ரூபா? ஆமாம்.